வணக்கம் மகளே. நம்ம விஜய் விஷால் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஸ். சௌந்தர்யா பேசுறது, பின்னாடி பேசுறது, முத்துவ பேசுறது, கண்ட கண்ட ரூல் பிரேக் பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் மேல இருக்கு. அதோட ஆடடா இப்போ வந்து ஒரு பெரிய கேஸ் உள்ள போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டை விட்டு வெளியில மக்கள் மத்தியில என்ன மாதிரி இது ப்ரொஜெக்ட் ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. சோ நம்ம தர்சிகா அண்ட் விஜய் விஷால் இவங்க லவ்வுக்குள்ள ஒரு இடி விழுந்துருச்சு அப்படிதான் சொல்லணும். அதை போட்டது நம்ம விஜய் விஷால் அப்படிதான் சொல்லணும். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருவீங்க நம்புறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து நேற்று நைட்ல இருந்து போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதாட்ட நம்ம விஜய் விஷால் வந்து சத்தியம் பண்ணிருக்காரு, ப்ராமிஸா லவ் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல சத்தியம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா வந்து நீ என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி காலைல ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணலையா, ஏன் பண்ணல, அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணலன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ண அஞ்சிதா போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. ஓகேவா? அஞ்சிதா எப்படி அப்படின்னா டைரக்டா இது தப்பு, இது கரெக்ட், அதுவும் லவ் விஷயம் அப்படின்னா ரொம்பவே அவங்க வந்து கோவப்படுறாங்க அஞ்சிதா. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் விஷயம் அப்படி தெரிஞ்சோன்னே இதை டைரக்டா தப்பா போகணும்னே தர்சிகா போய் கேட்டிருக்காங்க. அப்புறம் போய் இவன்ட்ட விஷால்ட்ட கேட்டிருக்காங்க. விஷால் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். தர்சிகா ஆமான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே அதை கன்ஃபார்ம் பண்ணதா விஷால்ட்டையும் கேட்டு அவன் இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ண உடனே அதை போய் தர்சிகாட்ட வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு தர்சிகா ரொம்ப ஃபீல் பண்ணி அது அவங்களுக்குள்ள உள்ள ஃபீல் இருக்கு, அவங்க உண்மையாவே லவ் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த வந்து காட்டுறாங்க. பட் என்னால புரிஞ்சிக்கவே முடியல, உண்மையா தானா சொல்றாங்களா இல்ல கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. பட் ரியலா லவ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த தர்சிகா வந்து கொடுத்துதான் இருக்காங்க. பேசுறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், வெக்கப்பட்டதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். சரியா? இந்த இடத்துல தர்சிகா வந்து காலையில கேட்கறாங்க, நீ ப்ராமிஸ் பண்ணியா, அப்ப அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணியா, அது உண்மையா அப்படின்னு கேட்க. ஆமா உண்மையா, உண்மைனா அப்படின்னா ஓகே, அப்ப என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி உண்மையா கேட்டு அந்த இடத்துல ஒரு ஃபீலிங்ஸா ஒரு கன்வர்சேஷன் போது இவர் போய் லைட்டா பேசுறாரு, மழுப்புறாரு. இப்ப 4 பேர் விஜய் விஷால் அங்கட போறாரு. சரிங்களா? இப்போ ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சோபால உட்காந்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. யார் யாருன்னா நம்ம அஞ்சிதாவும் விஜய் விஷாலும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து விஜய் விஷால் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இல்ல நான்லாம் லவ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, ஏதோ அந்த பொண்ணு வந்து பேசுது, அந்த பொண்ணு தர்சிகா இல்ல, ஏதோ அந்த பொண்ணு வந்து பேசுதுங்கிறதுக்காக நம்ம பேசிட முடியுமா, அது அது அப்படியே நல்லவ மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்றாரு. நார்மலா பாக்குறவங்களுக்கு விஜய் விஷால் அப்பா நல்ல ஒரு பொண்ணே வந்து பேசினாலும் விலகி போறாரு பாரியா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இது வந்து இங்க இங்க வேற மாதிரி போர்ட்ரேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் மேல ஆல்ரெடி வெளியிலனா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து அஞ்சிதாட்ட பேசிட்டு இருக்காரு. இல்ல அந்த பொண்ணு வந்து பேசுறாங்கன்னா இங்க வந்து இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம வெளியில போய் பாத்துக்கலாம், நான் சொல்லி வச்சிருக்கேன், வெளியில போய் நம்ம வந்து அதை என்னன்னு பேசலாம், இங்க வந்து எதுவுமே இதாகாது அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த அளவுக்கு உங்கள்ட்ட பழகவே இல்லை, அந்த லெவல்ல நான் பழகல, அவங்க தான் பழகிருக்காங்க, நான் அந்த லெவல்ல பழகலன்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆயிடுச்சு. அவ்வளவுக்கும் வந்துச்சு, நீ பண்ணது எல்லாமே வந்து அவங்க என்ன ஈக்குவல் இது உனக்கு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலா நீ இறங்கி போய் சோறு ஊட்டினப்பெல்லாம் வாங்கி வாங்கி தின்ன, சுத்தி சுத்தி வாங்கி 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 தின்ன, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில நான் அவங்கள ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். சௌந்தர்யா ரயான் கூட ஃப்ரெண்டுன்னு அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவ லவ் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனா ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் அப்படி ஒரு இது பண்ணவே இல்லை. எல்லா டாஸ்க்லயும் லவ்வர் லவ்வர் லவ்வர்னு சொல்லிட்டு கடைசியில ஏதோ ஒரு பிரச்சனை அது எங்க வருது அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க விசால்ட்ட சொல்லியிருக்காங்க, சாச்சனாவா சௌந்தர்யாவா யாரும் தெரியல, யாரோ ஒருத்தவங்க விசால்ட்ட சொல்லியிருக்காங்க. சாச்சனா நினைக்கிறேன், நீ லவ் பண்றதை பார்த்துட்டு உன்னோட வெளியில இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே, அதாவது கேர்ள் ஃபேன்ஸ், அதாவது பொண்ணுங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே விஷாலுக்கு, அந்த சீரியல் பார்க்கக்கூடியவங்க அந்த மாதிரி இருப்பாங்க கண்டிப்பா, அவங்க எல்லாம் உனக்கு ஓட்டு போடாம போயிட போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஷாலுக்கு பயம் வந்துருச்சான். பாத்தீங்களா எங்க பயப்படுறான் பாருங்க அவன், அந்த பொண்ணோட இது அதெல்லாம் பயப்படல, விஷாலுக்கு வந்து ஓட்டு போடாம போயிருவாங்கன்னு சொல்லி சாச்சனா சொன்னாங்கன்னா அதுல ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகா உலகிட்டமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட இது போயிடும் அப்படிங்கிறனால நான் வந்து யோசிக்கிறேன், எதா இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற சொல்றாங்க. சோ அஞ்சிதா எதா இருந்தாலும் டைரக்டா பேசுறாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே வார்த்தை சொல்றாங்க, இல்ல 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 விஷாலு நீ எதை வேணா சொல்லு, ஆனா அவங்களுக்கு அந்த ஹோப் கொடுக்குற பத்தியா அது ரொம்ப தப்பு, அந்த ஹோப் கொடுக்காத, அந்த ஹோப் வந்து ரொம்ப தப்பு. ஆல்ரெடி ராணுவ விஷயத்துல பவித்ரா 2 பேர் வந்து ராணுவ வந்து கண்டென்ட் சொன்னப்ப எனக்கு பயங்கரமா கோவம் வந்து நான் ராணுவ வந்து அவ்வளவு எரிச்சலாச்சு. பட் பவித்ராவும் சேர்ந்து அதை கண்டென்ட்டா பண்றாங்க தெரிஞ்ச உடனே சரி ஓகே 2 பேருமே கண்டென்ட்டா பண்றாங்கன்னு நான் ஃப்ரீ ஆயிட்டேன். பட் நீ இப்படி பண்றது வந்து சுத்தமா நீ ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு நீ அந்த பொண்ணை ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க. மறுபடியும் விஷால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு, இல்ல அது அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி மழுப்பி கலட்டி விட ட்ரை பண்றாரு. சரிங்களா? அது கண்டென்ட் லவா இருந்தாலுமே இந்த இடத்துல வெளியில ஒரு விஷயம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள விஷால் வந்து கலெக்டிவ் கூட ட்ரை பண்றாரு தர்சிகாவை. சோ தர்சிகா அந்த இடத்துல வராங்க, மறுபடியும் சிரிச்சு பேசுறாங்க, மறுபடியும் தலை ஆட்டி பேசிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவர் கல்ட்டி கூட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இது ஒரு கண்டென்ட் லவாவே இருக்கட்டும், உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஷால் இப்படி பண்றதை பத்தியும் விஷாலுக்கு முன்னாடியே இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன? கலட்டி விடுறது ஈஸியா தெரியுதா விஷாலுக்கு? அப்படியே பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.